Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எங்க ஒரு ஸ்பெஷல் அவியல் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். ட்ரெடிஷனலா எந்த மெத்தட்ல பண்ணுவாங்களோ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதே ஒரு முறையில தான் நான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கேன். சோ ரொம்ப ஈஸி, ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி கூட. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் இது உங்க வீட்ல ஈஸியா செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்றதுக்காக ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டி இல்ல அப்படின்னா நீங்க வந்து அலுமினிய உருளி அப்படி கூட இருக்கும், அது கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம காய்கறிகள் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்னன்னா சேப்பக்கிழங்கு, அப்புறமா கொத்தவரங்காய், பொடலங்காய், வெள்ளரிக்காய், கேரட் இது எல்லாமே இந்த மாதிரி நீல வாக்குல தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே இப்ப இந்த மண் சட்டிக்குள்ள சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரே ஒரு வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்ப அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா நீளமா இருக்கக்கூடிய பச்சை கத்திரிக்காய், இது வந்து எங்க ஊர்ல வழுதுனங்கான்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஒரு 2 எடுத்துக்கணும். இது வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்ப இதையும் நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீள வாக்குல தான் நம்ம கண்டிப்பா கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் மண் சட்டியில போட்டுட்டு இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்ப உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்ப லேசா கை வச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்ல கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இதை நேரவே இது வேக வைக்க போறோம். இதுல ஒரு 1/4 கப்பு போல தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல இதை வந்து வேக விட்டுடலாம். லோ ஃப்ளேம்ல தான் கண்டிப்பா வேக விடணும். காய் வந்து ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, ஒரு பகுதி அளவு வெந்தா போதும். இந்த டைம்ல நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு பகுதி அளவு துருவின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் இருக்கும். அப்புறமா 4 பூண்டு, இது கூட ஒரு 10ல இருந்து 15 காந்தாரி மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் பச்சை மிளகாய்னா ஒரு 2 மிளகாய் சேருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்ப இதை வந்து நல்லா அரைக்க வேண்டாம், கொரகொரப்பா அரைச்சி எடுத்து மாத்தி வச்சிடலாம். இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் வந்து ஒரு அரைவாசி நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு, ரொம்ப மசிய வெந்துடக்கூடாது. இப்ப நடுவுல இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷன் எடுத்துட்டு இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட், அது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்ப சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம வந்து இந்த காய்கறி வச்சு இப்ப இந்த மசாலாவை மூடிடணும். இப்போ இது எல்லாத்தையும் மூடிடலாம். எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கரண்டி வச்சு இந்த மசாலா வந்து மொத்தமா வெளியே தெரியவே கூடாது. அந்த மாதிரி இந்த மாதிரி மூடிடுங்க. அப்பதான் மசாலா வந்து வேகும். இதை நம்ம போட்டு இப்பளே கிளறிட்டோம் அப்படின்னா மசாலாவும் வேகாது, காயும் வந்து ஒரு 3/4 பாகமாவது நல்லா வெந்து வரணும், வேகாமலே போயிடும். அதனால இப்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மசாலாவை நல்லா கவர் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி ஒரு மூடி வச்சு மூடுங்க. அப்பதான் ஏர் எதுவும் வெளியே போகாது. இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரா மசாலா உள்ள இருக்கதும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காயும் மசாலாவும் பார்த்துட்டீங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி வெந்து வரும். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்காக போட்டு ஓவரா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கப்புறமா களி மாதிரி ஆயிரும். அவியல் அப்படின்னாலே இந்த காய் எல்லாம் ஒன்னும் தனியா தெரியணும், அதான் ரொம்ப ஒரு ஸ்பெஷல். அதனால போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப பாருங்க ஓரளவுக்கு எல்லா பக்கமும் மசாலா வந்து பட்டுருச்சு. இனிமே இதுல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கெட்டியான தயிர் வந்து சேர்க்கணும். தயிர் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கெட்டியா கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட நீங்க வந்து சேர்க்கலாம். ரொம்ப புளி சேர்த்துறவும் கூடாது, அப்புறமா புளிப்பா இருக்கும், நல்லா இருக்காது. இப்ப தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். தயிர் சேர்க்கும் போது நீங்க கண்டிப்பா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணணும். இப்போ அவ்வளவுதான், நம்மளுக்கு அவியல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனி இதுக்கான ஒரு சின்ன தாளிப்பு மட்டும்தான். தாளிப்புக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது தான் அந்த ஒரு வாசனையும் அந்த ஒரு டேஸ்ட்டுமே அவியலுக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு,
கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம இந்த அவியலுக்குள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மீன் குழம்பு, சாம்பார், சிக்கன் குழம்பு எது வச்சாலும் அதுக்கு கூட இதையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு சூப்பர் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.